வெல்கம் டு வெள்ளாப்பட்டி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி 1983 வந்த திரைப்படம், சூப்பர் ஹிட்டான திரைப்படம், தலைவர் ரஜினிகாந்த் அவர் நடித்த தாய் வீடு. இந்த திரைப்படத்தில் என்ன டிஃபரெண்ட்னா, ஒரே ஷாட்டில் முதல் முறையா 2 மொழியில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தாய் வீடு. வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த திரைப்படம் 1983 வந்த திரைப்படம், அதாவது 1983 வந்த திரைப்படம். இந்த படத்தோட தயாரிப்பு தேவர் பிலிம்ஸ். இந்த படத்தோட இசை சங்கர் கணேஷ். இந்த படத்தோட டைரக்ஷன் ஆர் தியாகராஜன். இந்த படத்துல நடிச்ச நடிகைகள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எல்லாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. ரஜினிகாந்த், ஜெய்சங்கர், விஜயகுமார், எம்.என். நம்பியார், மேஜர் சுந்தரராஜன், தேங்காய் சீனிவாசன், சுஹாசினி, அனிதா ராஜ், பண்டரி பாய் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரே ஷாட்டில், அதாவது நல்லா கேட்டுங்க, ஒரே ஷாட்டில் 2 மொழியில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் தாய் வீடு. அதாவது தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம். சேம் ஆர்டிஸ்ட், அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஹிந்தி நடிச்சிருப்பாரு. கதாநாயகி அனிதா ராஜ் நடிச்சிருப்பாங்க. மற்றபடி தமிழில் நடித்த எந்த நடிகருமே அந்த திரைப்படத்தில் எதுவுமே யாருமே நடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஹிந்திலேயே ஒரு பாப்புலரான ஆர்டிஸ்ட். ஸோ அதே தயாரிப்பு தான், தேவர் ஃபிலிம்ஸ் தான் ஹிந்திலையும் தயாரிச்சிருக்காங்க. சேம் டைரக்டரும் அதே டைரக்டர் தான், ஆர் தியாகராஜன் தான். இசை மட்டும்தான் மாற்றம். அதாவது இந்த தமிழில் நடித்த விஜயகுமார், ஜெய்சங்கர், எம்.என். நம்பியார், தேங்காய் சீனிவாசன், பண்டரி பாய், சுஹாசினி, இவங்க நடித்த கேரக்டர் எல்லா கேரக்டரும் அப்படியே சேம் ஹிந்தியில் அப்படியே மாற்றம். ஏன்னா ஹிந்தியில் அதே ஒரே நேரத்தில் படம் ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தமிழ் ஹிந்தி. அதே மாதிரி ஒரே வருஷத்துல தான் ரிலீஸ் ஆன திரைப்படம். 1983 வந்த திரைப்படம் தமிழில் சேம் அதே டேட்டில் தான், அதே ஹேரில் தான் ஹிந்திலையும் வந்திருக்கு. ஹிந்தியில் சேம் அதே 1983 வந்து ரிலீஸ் ஆன திரைப்படம் தான், சேம் அதே தான். அந்த படத்தோட பேர் ஜீத் ஹமாரி. அந்த படத்தில் சேம் நடிகர் ரஜினிகாந்த், அனிதா ராஜ், ராகேஷ் ரோஷன் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ தமிழில் எப்படி நடித்தாங்களோ சேம் அதே மாதிரி இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால், அதாவது ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி, லவ், இது எல்லாமே கலந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அப்படி எல்லாம் பிரமாதமாக இருக்கும் இந்த படம் தாய் வீடு. எதையுமே கூட சொல்ல முடியாது. பாட்டாகட்டும், பேக்வர்ட் மியூசிக் ஆகட்டும், நடித்த நடிகர்கள் ஆகட்டும், ரஜினிகாந்த் சாரோட ஆக்ஷன்ஸு. அப்புறம் அவர் சுஹாசினியை மீட் பண்ணுவார். அதாவது சுஹாசினியை அவர் மீட் பண்ணும்போது அவரோட தங்கச்சின்னு தெரியாது. ஆனால் அந்த தங்கச்சின்னு தெரியாத அளவு பார்க்கும்போது அவர் ஒரு முகத்தில் ஒரு ரியாக்ஷன் காட்டியிருப்பார். ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார் அந்த திரைப்படத்தில். அந்த சமயத்தில் ஒரு நல்ல சூப்பரான பாட்டு வரும், சூப்பர் ஹிட்டான பாட்டு. இன்றைக்கி நம்ம மனசில் அந்த பாட்டு ஹிந்திலே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அழகான பாட்டு அந்த பாட்டு. அதே மாதிரி இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. கதை சொன்னால், ஒரு அந்த காலத்தில் ஒரு பரம்பரை வாள் சொல்லுவாங்க, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய வாள். அந்த வாள் கதாநாயகனோட அப்பா மேஜர் சுந்தரராஜன் அவர்கிட்ட அந்த வாள் இருக்கும். அந்த வாளை எப்படியாவது கொள்ளடிக்க நினைக்கிறாங்க தேங்காய் சீனிவாசன். அந்த சமயத்தில் கொள்ளடிக்க ஒரு சமயத்தில் தான் ஒரு டைமில் குழந்தை காருக்குள்ளே இருக்குது. இவர் இந்த பக்கம் போயிட்டு வரத்துக்குள்ளோ எம்.என். நம்பியார் ஒரு கார் திருடார். அவரு தூக்கின்னு போயிடுறாரு. ஸோ குழந்தை ஆம்பளை குழந்தை, ரஜினிகாந்த் கதாநாயகன் மாறிடுது. அந்த குழந்தைய தான் எம்.என். நம்பியார் வளர்க்குறாரு. ஒரு திருடனாக தான் வளர்றாரு.
ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இவர் வந்து மேஜர் சுந்தரராஜனை வந்து எம்என் நம்பியார் பார்த்துட்டு இவர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு வந்து ரஜினிகாந்த் கிட்ட சொல்லுவார். ஆனால் ரஜினிகாந்த் கிட்ட சொல்லுவார். ஆனால் ரஜினிகாந்த் கிட்ட சொன்ன உடனே இவரும் வந்து ஏமாந்து என்ன பண்ணுவார், தேங்காய் சீனிவாசன் ஆமான்றவார். ஏன்னா தேங்காய் சீனிவாசனோட மகன் வந்து விஜயகுமார், அது யாருக்கும் தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும். இவர் என்ன சொல்லுவார், நமக்கு சொந்தமான ஒரு வாள் வந்து அங்கே தான் இருக்குது, அந்த வாளை எப்படியா நம்ம எடுத்துகிட்டு வரணும், நம்மளோட பரம்பரை வாள் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஆனால் சொந்த வீடே அதுதான், நம்மளோட அம்மா அங்கே தான் இருக்காங்க, அப்பா அங்கே தான் இருக்காங்க, தங்கச்சி அங்கே தான் இருக்காங்க, நமக்கு சொந்தமான வாளை இவர் எடுத்து திருடத்துக்கு உள்ளே வந்து அதை எடுத்துன்னு போய் தேங்காய் சீனிவாசன் கொடுக்கறதுக்காக வராது கதாநாயகன் ரஜினிகாந்த். எப்படிப்பட்ட நல்ல ஒரு கேரக்டராக இருக்கும் பாருங்கள். பன்னடி பாய் வந்து நான் ரஜினிகாந்த் காணாமல் போன சோகத்தில் அவங்க ஒரு மாதிரி பிரம்ம போச்சு ஒரு பைத்தியமாக இருப்பாங்க. பார்க்குற குழந்தையெல்லாம் வந்து நம்ம குழந்தையா பார்த்துட்டு இது நம்ம குழந்தை இல்லை, இது நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும். ஆனால் ரஜினிகாந்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த இது சொல்லாது, அந்த ஃபீலிங் கொண்டு வரும். ஏன்னா ரஜினிகாந்துக்கும் அந்த அம்மாவை பார்த்த உடனே அவர் அதிகமாக ஒரு பாசம் அன்பு, அப்படிப்பட்ட ஃபீலிங்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. சேம் இந்த திரைப்படத்தில் கதைன்னு சொன்னால் இதுதான். ஆனால் இந்த கதையை வந்து ரொம்ப அழகாக திரைக்கதையை அமைச்சு ஆர் தியாகராஜன் டைரக்ஷனில் ரொம்ப அழகாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாருங்க. முதல்ல அதை விட இந்த படத்தில் என்னென்னா ஒரே ஷாட்டில் 2 மொழியில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் தாய் வீடு. தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமான வெளியான படம், மெகா ஹிட்டான சூப்பர் ஹிட்டான படம். ஏன்னா இப்போல்லாம் வந்து நடிகராக ஜெத்தாவே பேன் இந்தியா மூவிஸ், இந்த மூவி அந்த மூவி சொல்லுகிறாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து எல்லாமே பிள்ளையார் சொல்லி போட்டு எல்லாம் நடித்து முடித்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. அவர் எல்லாமே நடித்து முடிச்சிட்டாங்க. அதனால தான் 50 வருஷம் தாண்டியும் இன்னும் வந்து அதே வைப்போடு இருக்கார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். நம்பர் 1 இடத்த இது வரைக்கும் யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்னா அவர் தான்ட்டு திரையுலகத்திலையும் சரி, இந்திய திரையுலகத்திலேயே அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்ட்டு ஆழமாக இன்னி வரைக்கும் வந்து நம்ம மக்கள் மத்தியிலையும் சரி, ரசிகர்களோட மத்தியில் ஆழமாக வந்து பதிச்சு வச்சிருக்காரு. இது வரைக்கும் அவரோட இடத்த யாருமே வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்காருன்னா அவர் எல்லாமே பண்ணிட்டாரு. இங்கிலீஷ் படம் நடிக்கிறதே இவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் படத்துலையும் ஃபஸ்ட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர் தான் நடித்தார், பிளாக் ஸ்டோன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஏகப்பட்ட இது சாதனைகள், பலவிதமான சாதனைகள் எல்லாமே பண்ணிட்டாரு. கமலஹாசன் அவர்கள் உலக நாயகன் கமலஹாசன் நம்ம சொன்னாலும் உலக அளவில் இருக்கிற என்னென்ன வசூல் சாதனையும் எப்படிலாம் எல்லாரும் நம்ம தமிழ் நடிகர் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு எல்லாமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாமே பண்ணிட்டாரு. அது கமலஹாசனுக்கு அவர்களுக்கே தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரசிகர்களுக்கு நல்லா தெரியும். இந்த தாய் வீடு திரைப்படத்தில் அப்படி ஒரு அம்சம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸு டைரக்டர் வந்து வேற யாராவது நடிகர்களும் நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் போட முடியல. ஏன்னா ஹிந்தியில் அவரே ஃபேமஸாக இருக்கும்போது அதனால்தான் ஒரே ஷாட்டை 2 மொழியில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம் தாய் வீடு. சூப்பர் ஹிட்டான திரைப்படம். இந்த திரைப்படத்தை யாராவது பார்க்கலன்னா யூடியூப்லேயும் இருக்குது, சில டைமில் வந்து டிவியில் போடுறது ரேர் தான். இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம். இந்த மாதிரி திரைப்படம்லாம் சூப்பர் ஹிட்டான திரைப்படம், நல்ல படம். இந்த படம்லாம் சூப்பரான டிடிஸ்லாம் பண்ணி வந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 1983 வந்த திரைப்படம் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் தாய் வீடு. தமிழ்லையும் ஹிந்தியில் எப்படி எடுத்தாங்கன்ட்டு இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.